கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மனோஜ் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வட்டவாடா தாங்க இருக்கோம். வட்டவாடாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2. போன எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம எபிசோட் 1 பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து மூணார் வந்திருப்போம். எபிசோட் 2 பார்த்தீங்கன்னா நம்ம மூணார்லேருந்து வட்டவாடா வந்திருப்போம். இன்றைக்கி எபிசோட் 3. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வட்டவாடா ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரூம் ஸ்டே பண்ண ரூமு எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காமிக்க போகிறேன். ஓகே, நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நமக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு மொத்தம் ஒரு 5 மணிக்கிட்ட 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ரூம் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா தீபாவளி இதுன்னு டைமிங்னால எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக புக்குடு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜீப்காரனை தெரிஞ்சு வச்சுருந்தோம். அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ரூம் பிடிச்சி கொடுத்தாங்க. ஒரு ரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. அந்த ரூமு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய் நான் காமிக்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. இந்த பின்னாடி இருக்கிற இடம் எல்லாம் ஃபுல்லாக மிஸ்ட்டு. இப்பயும் மிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியர் ஆகவே இல்லை. இன்னும் காலையில் பார்க்கும்போது இங்கே ஆப்போசிட்டில் என்ன அந்த மரம் எதுவுமே தெரியவே இல்லை, ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஓகேங்க, இதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 பெட்டு கொடுத்துறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு பெட்டு. அப்படியே உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க, டாய்லெட் கொடுத்துறாங்க. நல்லா இதாக இருக்குது, நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஓகேங்க, சேரு எல்லாமே கொடுத்துறாங்க, மோஸ்ட்லி எல்லாமே இருக்குது. ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இங்கே தங்கிறது நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6-7 பேர் வந்தீங்கன்னாலும் இங்கே தங்கலாங்க, நல்லா ஜாலியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பெட்டு வேறு தராங்க. ஓகேங்க, நம்ம 2 பேர் தான் வந்தோம். ஆளுக்கு ஒவ்வொரு பெட்டும் சொல்லி படுத்துட்டோங்க. ஓகே, மோட்டோ விளாங்க உங்களை மீட் பண்ணுறேன். உளுந்த வடை டீ சாப்பிட்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி பார்த்து கிளம்பிட்டேங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்படியே இந்த ரோட்லேயே கீழேயே போனீங்கன்னா இந்த ரோட்லேயே ஃபுல்லாக போய் சுற்றி அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுங்க. மொத்தம் ஒரு 18 கிலோமீட்டர் ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும். அந்த 20 கிலோமீட்டர் நீங்கள் முடித்தாலே பார்த்தீங்கன்னா வட்டவாடை ஃபுல்லாக கவர் ஆகிரும். நாங்கள் இந்த ஆலையை பார்க்கும்போது அப்படியே அப்படியே குறுக்கால வர மாதிரியே இருக்கும். ஏன்னா ஜீப் இருக்குது, சரியான இறக்குங்க. ஆனால் ஃபுல்லாக ஆஃப் ரோடாக தான் இருக்காமா. போயிட்டு வந்து பார்த்துக்குறோம். இல்லை எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், பைக்லேயே பார்த்துக்குறோம். ப்ரோ பார்த்து அந்த பையன் ஆர்வக்குள்ளாரில் பைக் நல்லா ரைஸ் பண்ணுறா. அப்படி என்னடா இவனுங்க இவ்வளோ இப்படி ஓட்டுறாங்க. சரி, ஓகே நம்ம போகலாங்க. அப்படியே போயிட்டே இருக்கலாம். இந்த ரோட்டில் தான் கீழே இறங்க சொன்னாங்க. கீழே இறங்கி அப்படியே நீங்கள் மேலே ஏறி வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் ஒரு 20 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். 20 கிலோமீட்டரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்களே உங்களுக்கு நிறையா வியூ பாயிண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இதில் இந்த ரவுண்ட் அடிக்கும்போதே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும்னு சொன்னாங்க. நல்ல பெண்டு இருக்குது. ஏன்னா இந்த ரோட்டில் ஓட்டுறதுல ரொம்ப கஷ்டம், பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த டீ கடை அக்கா சொன்னாங்க. ஃபார்ம் இருக்குது, ஸ்ரீ ஐயப்பா அண்ட் ஸ்ட்ராபெரி ஃபார்ம்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, அப்படியே சுற்றி வரும்போது பார்த்து வாங்கிக்கலாம். நிறைய பக்கம் இங்கே ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தான் சொன்னேன். எங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குது. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஐ லவ் வட்டவாடா அப்படின்னு ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கலாம். என்ட்ரி டிக்கெட்டா இல்லை என்னென்னு தெரில. வட்டவாடா ஹனி மியூசியம் பார்த்திங்களா, இங்கே தான் நம்ம நிப்பாட்ட போகிறோம். இங்கே ஹனி மியூசியம் எல்லாமே பார்த்துட்டு இங்கே பார்த்துக்கலாம். நம்ம ஃபார்ம் தான் பார்க்குறது, ஃப்ரீ லிஸ்ட் தான் பார்த்து. ஓகேங்க ஓகேங்க, இல்லை ஒரு நிமிஷம் இப்போ ஹனி மியூசியம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே. ஓகேங்க, பெட்ரோல் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் வச்சு தான் நம்ம மூணாறு வரைக்கும் போய் ஆகணும். மூணாறுக்கு மேலே போனால் தான் ஒரு நெக்ஸ்ட்டு இதாமாங்க. ஐ லவ் வட்டவாடா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐ லவ் வட்டவாடான்னு போட்டிருக்காங்க. செம சூப்பராக இருக்குது. வட்டவாடா ஹனி மியூசியம் போகலாமா? ஓகேங்க, இதான் டிக்கெட் கவுண்ட்ரு. டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குது. டிக்கெட் கவுண்டரா? டிக்கெட் எடுக்கணுமா அண்ணா? டிக்கெட் எடுக்கணுமாண்ணா? எவ்வளோண்ணா டிக்கெட்டு? 50 ரூபாங்களா? டிக்கெட் 50 ரூபாம்மா. இன்னும் புரியலைங்க. സ്ട്രോബെറി ഫാം കണ്ടുവരാം. അതിനുള്ള സ്റ്റാഫ്സ് ഇപ്പോൾ
அப்படிங்க. ஸ்டாஃப் யாரும் வரணுங்களா? ஃபார்ம் எங்கே இருக்குங்க? பேக் சைடில் இருக்குங்களா? ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்த்துட்டு போகிறோம். ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஓ இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஃப்ரீ விசிட். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஒன் டைம் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்த்துருக்கேன். எங்கன்னா காந்தலூரில் ஒன் டைம் பார்த்தேன். இதான் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் விசிட்டு. செடி தான்டா, செடியில் தான்டா இது முளைக்கும். அதான்டா அது சேல்ஸ் வச்சுக்க போகிறாங்க. பார்த்துட்டோம்ல, இப்படி சுற்றி போகலாம். சரிவா வந்துட்டோம். ஏன்னா செடியா செட் ஆகாதுடா நம்ம ஊருக்குலாம். சொட்டு நீர் பாசம் மாதிரி தான் விட்டுருக்காங்க. சொட்டு நீர் பாசம் தான். ஏன்னா கவர் பண்ணி வச்சுருக்காங்க, தெரியுதா உனக்கு? ஓ அப்படி போடணுமா? புதினா தலை மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்க்க. புரியல, வழுக்குது, பார்த்துப்போ. நிறைய டைம் நான் சுற்றுற பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டேங்கிற வீட்டுக்கு. எங்கேயாச்சும் போனேன் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வா வீட்டுக்கு அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. பார்ப்போம் இந்த டைம் ஸ்ட்ராபெரி ரேட்டெல்லாம் கேட்டு எவ்வளோ பர்ச்சேஸ் எவ்வளோ கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. வீட்டுக்கு வாங்க முடிஞ்சால் நானும் வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு போகலாங்க. இது என்னதுங்க? ஸ்ட்ராபெரிங்களா? ஸ்ட்ராபெரி ஒயினுங்களா? ஓ ஜூஸ் மாதிரி தான் இருக்குங்களா? ஸ்ட்ராபெரி இதான் ஸ்ட்ராபெரி ஒயின் ஃபஸ்ட் அடி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் ஒயின் அடிக்கிறா. அப்படி அந்த கையில் இருக்கிறத எடுத்துக்கலான்னு சொன்னேன். ஜாமுங்க நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஒயின் தராங்க. ஆனால் ஆல்கஹால் இல்லையாம்மா, பியூர் நேச்சுரலான ஆல்கஹால் இல்லைங்க, பியூர் ஒயின், பியூர் ஸ்ட்ராபெரி ஒயினுங்களாம்மா. அது இல்லாமல் ஸ்ட்ராபெரி ஜாம் சூப்பராக. ஸ்ட்ராபெரி ஜாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்ட்ராபெரி ஒயின் பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிக்குது. இது நான் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி கூட பார்த்ததில்ல. இப்போ தான் நான் செடியில் பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. செடியில் இவங்க நம்ம தமிழ்நாடு கிளைமேட் செட் ஆகுங்களாக்கா? பழம் போடுறது கஷ்டமாக இருக்குங்களா? சின்ன சின்னதாக வருங்க. ஏன்னா இங்கே இந்த கிளைமேட்டு தான் நல்லா. ஓ ஓகே ஓகேங்க. ஓ பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. ஒயின் பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிக்குது. ஸ்ட்ராபெரி இதனால் வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, ஒயினும் குடித்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒயினும் குடிக்கிறேன். லிட்ரு 200 அப்பா. இதான் ஸ்ட்ராபெரி. இது பழம், இது காய மாட்டேங்குது. இதில் அப்படிங்களா? ஓ நல்லா வெயில்னா இனிப்பாக இருக்கும்ல. வா பார்க்க செம்ம சூப்பராக இருக்குது. ஏன் சாப்பிடு, நல்லா இருக்கா? சின்ன புளி இருக்கும், நைட் மழை பெஞ்சால புளி இருக்கும். புளிக்குது, நல்லா இருக்கு. மழை பெஞ்சா புளி இருக்குங்களா? புளிப்பு நல்ல புளிப்பு இல்லாமல் இருக்கும். நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பூரா காயாக இருக்குது. ஓகேங்க, நல்லா இருக்கு. ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்த்திங்கன்னா விசிட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் பிரவீன் மட்டும் தான் ஒயின் வாங்கிக்கிறேன். அப்படி நான் பார்த்தீங்கன்னா எதுவுமே வாங்கலை, வீட்டில் எதுவும் வாங்க வேண்டான்ட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க தீத்தலை தான் எதிர்பார்க்குறாங்க. தீத்தலை இது மாதிரி தான் வேணும். பாருங்கள் அந்த பழம் நல்லா சூப்பராக நல்லா பழுத்து கிடக்குது. இப்போ டிசம்பர் மாதம் சாரி செப்டம்பர் மாதமே ஆகஸ்ட் மாதம் தான். ஓ மார்ச்சுங்க, டிசம்பர் டு மார்ச் அது மாதிரிலாம் நல்லா காய் காய்க்குமாம்மா. அப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நல்லா, ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதம் பார்த்திங்கன்னா நல்லா விளையுமாம்மா. அதாவது ஓஃபோ நல்லா பழுத்து கிடக்குமாம்மா. அதனால் நீங்கள் எதோ வாங்குற மாதிரி எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, இல்லை வட்டை வந்து எதோ வாங்குற மாதிரி இருந்தாலுமே, பிளான் போடுற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் டிசம்பர் மாதம் சாரி ஆகஸ்ட் மாதம் வந்து பிளான் பண்ணுங்கள். இப்போ காய் விடுதே கொஞ்சம் லைட்டாக 1-2 இது மாதிரி காய் விடுதுங்க.
ஆமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹனி மியூசியமுக்கு விசிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. எப்படி இது இப்படா பிரவீன்? ஹனி மியூசியம்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. தேன் பூச்சி பார்த்திங்கன்னா எப்படி இறம்பெருக்கம் பண்ணுறது ஒன்று சொன்னாங்க, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அதாவது ஆண் தேன் பூச்சி பார்த்திங்கன்னா கடிக்காதாம்மா, பெண் தேன் பூச்சி தான் பார்த்திங்கன்னா கடிக்குமாம்மா. அப்படியே பார்த்திங்கன்னா அங்கேயே நாங்கள் விஷயம் எல்லாம் பர்ச்சேஸும் பண்ணிட்டோம். என்னென்ன நான் வாங்கினேன் பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட்டு அண்டு டீ தூள் நான் வாங்கிக்கிறேன். பிரவீன் பார்த்திங்கன்னா ஒயின், அதாவது ஸ்ட்ராபெரி ஒயின், அப்புறம் அவனை டீ தூள் சாக்லேட்டு பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கான். ஓரளவுக்கு ஓகே தாங்க, நல்லாயிருக்கு. விசிட் பண்ணி சின்ன குழந்தைங்களுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபுல்லாக டிராஃபிக் மாறிக்குது. ஏகப்பட்ட ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குங்க, ஏகப்பட்ட ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குது. நம்ம அப்படியே ரவுண்டே அடிச்சுட்டு வந்துடலாங்க. நீ திரும்பி நம்ம ரூமுக்கு போய் இதெல்லாம் வச்சுட்டு வரதுக்கெலாம் வேலைக்கே ஆகாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி சைடில் வச்சுட்டு இப்படி நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது மளிகை கடைக்கு தட்டி விட்டாங்கன்னா நான் இப்படி தான் கொண்டு வருவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம அப்படியே கேரி பண்ணிடலாங்க. வெயில் அடிச்ச பின்னாடி தான் ஹார்னே ஒர்க் ஆகுது. மழை தண்ணி பத்தாலே போகுது, ஹார்ன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகேங்க, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். இது அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தோம்னா முடிஞ்சதுங்க. நம்ம வட்டவாடாவே ஃபுல்லாக க்ளோஸ் ஆன மாட்டியாமா. ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வட்டவாடாவில் இல்லை, கோவிலூர்னு சொல்லி ஒரு ஊரில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம மோசமான கண்டிஷனில் இருக்குங்க. ஆனால் அந்த அக்கா அப்போவே சொன்னாங்க. ஆஹா, 2 ரோடு பிடிது. வாட்டர் ஃபால்ஸ் பிரவீன் அன்னைக்கு காணும். பிரவீன் வருது. வாட்டர் ஃபால்ஸ் கூப்பிட்டப்போ அது ஓகேங்க, வந்துட்டாங்க. அவனும் வந்துட்டாங்க, பார்த்துட்டானுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்குது. பட் எல்லாமே எல்லா வசதியும் பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்குது. ஏன்னா ஹாரன் வேறு ஒர்க் ஆக மாட்டேது. நாமளும் கொஞ்சம் பொறுமையாக தான் அவன் இங்கேருந்தே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது. அங்கே அந்த ஹனி மியூசியமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்டது நிறைய சொன்னாங்க. அந்த ஹனி எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது, அது எப்படி தேன் கலெக்ட் பண்ணுது, அது எப்படி ராணினா என்ன வேலை செய்யும், அது எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ராணினா வேலையெல்லாம் சொல்கிறதா. பட் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ராணியும் பார்த்திங்கன்னா, அதாவது தேன் ராணி பார்த்திங்கன்னா அதுவும் கலெக்ட் பண்ணுவோம்மா, தேன் கலெக்ட் பண்ணுவோம்மா. பட் அது ஒரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது எல்லாம் தெரியும். பட் எல்லாமே மறந்து போச்சுங்க, சின்ன வயசில் படித்தது எல்லாமே. ஒரு தேன் ஒரு மேல் பூச்சியாக ஒரு ஆண் தேன் பூச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் தேன் பூச்சியாக இருந்தாலும் சரி, அது ஒரு லைஃப் வருஷம் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கும் பார்த்திங்கன்னா 2 வருஷத்தில் உயிரோடு இருக்குமாம்மா. ஒரு இந்த தேன் அதாவது ராணி தேன் பூச்சி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு உயிரோடு இருக்குமாம்மா. இவ்வளோ வராதரா என்ன சொல்ல, ஆஃப் ரோட் பண்ணுறேன் நான் ஒரு ஆளாக தாங்க இருப்பேன். நல்லா அடிக்குது எனக்கு. என்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே நல்லா டம்முன்னு அடிக்கிறதுனால ஃபேஸாக தெரியுது எனக்கு. ஓகேங்க, நல்லா ஆஃப் ரோடுங்க. இந்த ரோட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் எக்ஸ்பிரஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா சும்மா நான் பேச தட்டி தூக்கிட்டு போயிட்டுருப்பேன்.
ஆனால் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஹிமாலயனில் எனக்கு கால் எட்டு, பட் எக்ஸ்பிரஸில் எனக்கு கால் எட்டாது. அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுவேன். இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குங்க ரோடு பார்க்குறக்கு. அதாவது இவ்வளோ நேரம் ஓட்டின ரோடுக்கு இது எவ்வளோ பரவாயில்லைங்க. அப்புறம் மேலே ஏறிட்டுருக்கோம், கீழே இறங்கி மேலே ஏறுறாங்க. அப்பா காட்டு ஃபுல்லாமே நம்ம இது மழை அலைஞ்சிருக்கா எனக்கு தெரிஞ்சு மழை பெஞ்சு இதெல்லாமே கீழே விழுந்துருக்கணும். அப்படியே சரிஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க இதெல்லாம் ஃபுல்லாமே. ஆக்சுவலாக இவங்களாம் வெட்டி போடுறாங்க. இதெல்லாம் வெட்டினதுங்களாக்கா? இதெல்லாம் வெட்டினதுங்களா? என்ன மரம்க்கா இதெல்லாம்? கிராண்டிஸுங்கண்ணா. இந்த வுட்டு இதெல்லாம் செய்கிறதுல இந்த தமிழ்நாடு போகுதுங்களா? பேப்பர் இருக்குங்களா? ஓகே தேங்க்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் மரம் மாதிரி இது. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரமெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பேப்பர் மரம் சொன்ன பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. போங்க கஷ்டப்பட்டுருக்கு. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக மரத்தை தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. கீழே இறங்கிக்கிட்டுங்களா? ஓகே, ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 100 மீட்ரு தான் இருக்குன்னு சொன்னாங்க. இது என்ன வாட்டர் ஃபால்ஸுன்னு சரியாக தெரியலிங்க. இது என்ன வாட்டர் ஃபால்ஸு போனால்? என்ன வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இருக்குது? வாட்டர் ஃபால்ஸு பேரெல்லாம் ஓகே வச்சு ஓகேங்க, பேரெலாம் எதுவுமே இல்லையாம்மா, நாமளாக வச்சுக்க வேண்டியதா. வட்டவாட வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லி நாமளே வச்சுக்க வேண்டியதா. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ரோட்டு மேலே இல்லாமல் கொஞ்சம் உள்ளுக்குள் நடந்து போகணுங்க, ட்ரக்கிங் மாதிரி. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இந்த லக்கேஜ் கை ஹெல்மெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தான் கொண்டு வந்துட்டுருக்கோம். வைக்கிறக்காரு எங்கேயுமே இடமில்லை. ஓகே, உங்கள்கிட்ட நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போய் நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன்.